பிரதமர் நரேந்திர மோடி இன்று முதல் 15ஆம் தேதி வரை மிசோரம், மணிப்பூர், அசாம், மேற்கு வங்கம் மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தில் செப்டம்பர் 13ஆம் தேதியான இன்று மணிப்பூர் செல்லும் பிரதமர் அங்கு பொதுக்கூட்டத்தில் பேச இருக்கிறார். கலவரம் ஏற்பட்டு பெரும் சேதத்தை சந்தித்த மணிப்பூர் மாநிலத்திற்கு சுமார் 2 ஆண்டுகள் கழித்து பிரதமர் நரேந்திர மோடி செல்வது உலக நாடுகள் மத்தியில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. மணிப்பூரில் குக்கி, மெய்தி இன குழுவினரிடையே ஏற்பட்ட கலவரம், வன்முறைக்கு பிறகு பிரதமரின் இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 2023ஆம் ஆண்டு மே மாதம் மணிப்பூரில் குக்கி மற்றும் மெய்தி சமூகத்தினிடையே மோதல் வெடித்தது. இந்த மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து பெரும் கலவரமாக உருவெடுத்தது. மாநிலம் முழுவதுமே கலவரக்காடாக மாறியது. இதன் காரணமாக பல மாதங்களாக அங்கு இணையம் துண்டிக்கப்பட்டு இருந்தது. 2 பெண்களை நிர்வாணமாக்கி அவர்களை சாலையில் இழுத்து சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் இணையத்தில் வெளியாகி உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வீடியோவை மணிப்பூர் கலவரத்தின் கோர முகத்தை வெளி உலகிற்கு காட்டும் வகையில் அமைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த கலவரத்தின் காரணமாக அம்மாநிலத்தின் பெண்கள், குழந்தைகள் உட்பட சுமார் 260 பேர் வரை கொல்லப்பட்டனர். பல ஆயிரம் கணக்கானோர் தங்கள் வீடுகளை இழந்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி எப்போது மணிப்பூர் செல்வார் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்விகளையும் எழுப்பி வந்தன. பல்வேறு நடவடிக்கைகளுக்கு பிறகு தற்போது அங்கு அமைதி நிலவி வருகிறது. மேலும் மாநிலத்தின் பாஜக முதல்வர் பைரன் சிங் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அங்கு தற்போது குடியரசுத் தலைவர் ஆட்சி நடந்து வருகிறது. இந்நிலையில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி மணிப்பூர் மாநிலத்துக்கு செல்கிறார். அங்கு 7300 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். தலைநகர் இம்பாலில் அமைக்கப்பட்டுள்ள பன்னாட்டு துறை அங்காடியையும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கிறார். கலவரக்காடாக மாறி தற்போது அமைதிக்கு திரும்பியுள்ள மணிப்பூருக்கு பிரதமர் நரேந்திர மோடி பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அங்கு பாதுகாப்பு பணிகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடியின் மணிப்பூர் பயணம் குறித்து பேசியுள்ள அம்மாநில பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் லீஷெம்பா சனாஜோபா, கலவரங்கள் நடந்த வரலாறு கொண்ட மணிப்பூரில் இதுபோன்ற கடினமான தருணங்களில் மக்களின் குரல்களை கேட்க எந்த பிரதமரும் வந்ததில்லை. பிரதமர் மோடியே இந்த கடினமான தருணத்திலும் மணிப்பூர் வரும் முதல் பிரதமர் என சொல்லியுள்ளார். மணிப்பூர் பயணத்தை முடித்துக்கொண்டு அசாம் செல்லும் பிரதமர் மோடி அங்கு 2 நாட்கள் தங்கியிருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். அத்துடன் புதிய சாலைகள், பாலங்கள், மருத்துவக் கல்லூரிகள் என 18,530 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். வரும் 15ஆம் தேதி மேற்கு வங்கத்தில் நடக்கும் இராணுவ தளபதிகள் மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் மோடி பின்னர் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள பீகார் செல்கிறார். அங்கு தேசிய மக்கானா வாரியத்தை தொடங்கி வைப்பதுடன் புர்னியா விமான நிலையத்தையும் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கிறார். மேலும் பீகாரில் 36,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார்.